ஹலோ ஆல், பார்வதியோட ஃபேன் மீட் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வின்னர் செலிப்ரேஷன் அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ பிக் பாஸில் இவங்க 2 பேருக்கும் பார்வதி கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுத்து அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்பினாலும் வெளியே நாங்கள் இருக்கோம், ஆடியன்ஸ் இருக்கோம் உங்களுக்கு. ஏன்னா பிக் பாஸ் ஷோவில் அவங்களுடைய டிஆர்பிக்காக, அதாவது சேனலோட டிஆர்பிக்காக பார்வதி கமருதீன் கண்டென்ட்டை வந்து யூஸ் பண்ணி அதுக்கப்புறமேட்டு சேனல் சைடில் இருக்கிற பொலிட்டிக்ஸ், அதாவது இப்போ அவங்களுக்கு பிடிச்சவங்கள வந்து வின்னர் ஆக்கணும் அந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் இவங்க 2 பேரையும் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ வெளியே வந்த பார்வதி கமருதீன் நம்மளுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், கரியர் எப்படி இருக்கும் ரொம்ப வருத்தப்பட்டு வந்தாங்க. ஆனால் அவுட் சைடு வந்த பிறகு தான் தெரியுது இவ்வளோ மக்கள் வந்து இவங்களை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு சப்போர்ட்டுக்காகவே வந்து நேற்று அந்த ஃபேன் ஃபெஸ்டிவல் வந்து செம்மையாக இருந்தது. ஸோ நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க க்ரௌடு கம்மியாக இருந்தது. என்ன க்ரௌடு கம்மியாக இருந்தது, நிறைய ஆளுங்க தான் வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன பெரிய கிரவுண்டாக புக் பண்ண முடியும்? பிக் பாஸ் ஃபினாலே கூட அந்தளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, டிஆர்பி இல்லாமல் ரொம்ப மொக்கையாக தான் போயிட்டு இருந்தது. எப்போ பார்வதி கமருதீன் வந்து லைவில் வந்தாங்களோ, நாங்களும் இந்த செலிப்ரேஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்களோ, அந்த ஒரு ரீல் வந்து பிச்சுக்கிட்டு போயிருக்கோம். இந்த வின்னருக்கு வந்து ப்ரைஸ் கொடுப்பாங்கல்ல, அவங்களோட வீடியோ கூட அந்தளவுக்கு வந்து வியூஸ் போகல. ஆனால் பார்வதி கமருதீன் கொஞ்சம் நேரம் வந்து ரீலில் பேசினது அது அப்படியே வந்து 14 மில்லியன் ஆயிரம். இப்போயாவது தெரிஞ்சுக்கோங்க பார்வதி கமருதீன் ஃபேன்ஸ் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபேன் மீட்டில் வந்து பார்வதி ஒரு விஷயம் சொன்னாங்க, அரோரா பற்றி கேட்டாங்க. அரோராவோட ஃபோட்டோ காமிச்சு இவங்கள பற்றி சொல்லுங்கள், இந்த அரோராவை பற்றி சொல்ல சொன்னாங்க. ஸோ பார்வதி சொன்ன என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃபீலிங்ஸில் விளையாடின ஒரு பொண்ணு தான் வந்து அரோரா. எனக்கு கமருதீன் மேலே ஒரு மோர் தென் ஃப்ரெண்ட் ஃபீலிங் இருக்குதுன்னு தெரிஞ்சோம் வேணும்னே வந்து இந்த பொண்ணு என்னை ரொம்ப வீக் பண்ணிட்டா இமோஷ்னலாக. ஸோ வேணும்னே வந்து கமருதீன்கிட்ட க்ளோஸாக இருக்கார். அரோரோட கேம் ஃபுல்லாக வந்து என்னோட இமோஷனை வச்சு தான் வந்து விளையாடினா. இது ரொம்ப தப்பான விஷயம். எங்களை வச்சு தான் வந்து அரோரா ஃபினாலேயே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அரோரா பற்றி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயந்தான் வந்து நம்ம சேனல்லேயும் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அரோரா வந்து வேணும்னே வந்து இந்த மாதிரி கமருதீன் பார்வதியை யூஸ் பண்ணி அவங்களுடைய கண்டென்ட்டுக்காக வந்து கமருதீன் கிட்ட ஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரியும் பார்வதி கிட்ட அந்த ஒரு ஃபீலிங்ஸை வச்சு விளையாடி என்னென்னமோ பண்ணி வந்து அரோரா வந்து கடைசியில் வந்திருக்கு. நம்ம லைவ்லலாம் பார்க்கும்போது தெரியும், எபிசோடில் அந்த அளவுக்குலாம் வரல. ஏன்னா அரோரா அந்த அளவுக்கு வந்து பார்வதி வந்து ரொம்ப திட்டி பேசியிருக்கேன், அசிங்கமாக பேசியிருக்கு. கடைசியில் அரோரா வந்து நான் தான் உங்களுடைய தங்கப்புள்ள அந்த ரேஞ்சுக்கு வந்து அரோராவே வந்து ஸ்டேட்டஸ் போடுற மாதிரி இருந்தது. ஆனால் அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் வந்து யோசிச்சா எதுவுமே புரியலை.